வணக்கம் சகோதர சகோதரிகளே. இந்த இனிய மாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. ஒரு நிமிடம். இன்று நான் பேசப்போகும் விஷயம் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு பக்கத்தை பற்றியது. உங்கள் மனதை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைப்பதில்லை. உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் உங்களைச் சுற்றியிருப்பவர்கள், அது உங்கள் உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அல்லது உடன் வேலை செய்பவர்களாக இருக்கலாம், நீங்கள் வளருவதை பார்த்து பொறாமையில் எரிகிறார்களா? நீங்கள் ஒரு சின்ன முன்னேற்றம் அடைந்தாலும் அதை எப்படி கெடுக்கலாம் என்று அவர்கள் திட்டம் போடுகிறார்களா? அவர்கள் செய்யும் மறைமுகமான தொல்லைகளால் உங்கள் நிம்மதி போய் இரவில் தூக்கம் வராமல் தவிக்கிறீர்களா? நண்பர்களே, உங்களை வீழ்த்த துடிக்கும் ஒரு எதிரியை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? பழைய காலத்தில் எதிரியை திட்டுவார்கள் அல்லது அடிப்பார்கள். ஆனால் இது டிஜிட்டல் காலம், இது அறிவார்ந்த காலம். இன்று எதிரியை தொட்டுக்கூட பார்க்காமல் அவன் செய்த தப்புக்காக அவனையே பைத்தியம் பிடிக்க வைக்கும் அளவுக்கு சில ராஜதந்திரங்கள் உள்ளன. நீங்கள் இன்னும் உங்கள் எதிரியிடம் போய் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் அல்லது அவனிடம் விளக்கம் அளித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் இப்போதே தோற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். ஏனென்றால் நீங்கள் அவனுக்கு பதிலளிப்பதன் மூலம் அவனுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறீர்கள். ஆனால் சாணக்கியரின் ராஜதந்திரம் என்ன தெரியுமா? எதிரியை ஒரு தூசியாக கூட மதிக்காமல் அவனை தனது செயல்களால் நிலைகுலைய வைப்பதுதான். இந்த வீடியோவில் உங்கள் எதிரியை நிலைகுலைய வைக்கும், அவனை உங்கள் காலடியில் சரணடைய வைக்கும் அந்த 10 ரகசிய தந்திரங்கள் பற்றி ஆழமாக பார்க்க போறோம். இந்த வீடியோ சாதாரணமான ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கிடையாது. உங்கள் எதிரி யாராக இருந்தாலும் சரி, அவன் பலசாலியாக இருக்கலாம், செல்வாக்கு உள்ளவனாக இருக்கலாம், ஆனால் உங்கள் புத்திசாலித்தனத்தின் முன்னால் அவன் வெறும் பொம்மைதான். வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். இறுதியில் ஒரு போனஸ் பாயிண்ட் காத்திருக்கிறது. அது உங்கள் எதிரியை முற்றிலுமாக உங்கள் முன்னால் பணிய வைக்கும். கமெண்டில் இப்போதே நான் ரெடி என்று டைப் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கலாம் வாங்க. தந்திரம் 1. உங்கள் மௌனமே மிகப்பெரிய ஆயுதம். சாணக்கியர் சொல்கிறார், தேவையற்ற இடங்களில் மௌனமாக இருப்பது 1000 வாள்களுக்கு சமம். ஒரு எதிரி உங்களை திட்டும்போது அல்லது அவமானப்படுத்தும்போது அவன் என்ன எதிர்பார்க்கிறான்? நீங்கள் கோபப்பட வேண்டும், நீங்கள் கத்த வேண்டும், அதன் மூலம் உங்களை ஒரு பலவீனமான மனிதனாக உலகுக்கு காட்ட வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் நீங்கள் அமைதியாக அவனது கண்களை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையை மட்டும் சிந்திவிட்டு நகர்ந்தால் என்ன நடக்கும்? அவனுக்குள் ஒரு இனன்புரியாத பயம் வரும். ஏன் இவன் கத்தவில்லை? இவன் மனசுக்குள் என்ன திட்டம் வைத்திருக்கிறான்? இவன் நிதானம் எனக்கு பயத்தை தருகிறதே என்று அவன் யோசிக்கத் தொடங்குவான். உங்கள் மௌனம் அவனை பைத்தியம் பிடிக்க வைக்கும். தந்திரம் 2. உங்கள் வெற்றிதான் அவர்களுக்கு தண்டனை. உங்கள் எதிரிக்கு தெரிந்த மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா? நீங்கள் அழிந்து போவதுதான் அவனது ஆசை. ஆனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் லட்சியத்தில் கவனம் செலுத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும்போது அந்த வெற்றி அவனது இதயத்தில் ஈட்டியால் குத்துவது போல இருக்கும். நீங்கள் சிரித்துக்கொண்டே மேடையில் விருது வாங்கும்போது அவன் கூட்டத்தில் ஒருவனாக நின்று எரிச்சலில் கைகளை நசுக்கிக் கொண்டிருப்பான். பழி வாங்குவதற்கு ஆயுதம் எடுக்காதீர்கள். உங்கள் உழைப்பால் உங்கள் அந்தஸ்தை உயர்த்துங்கள். அந்த உயரம் அவனுக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கும். தந்திரம் 3. அவர்களை முற்றிலுமாக புறக்கணியுங்கள். சாணக்கிய நீதியின்படி ஒருவனை பழிவாங்க சிறந்த வழி அவனுக்கு முக்கியத்துவம் தராமல் இருப்பது. உங்கள் எதிரி உங்கள் முன்னால் வரும்போது அவன் யாரோ ஒரு அந்நியன் போல அல்லது ஒரு தூசியைப் போல கடந்து செல்லுங்கள். அவன் உங்களை சீண்டுவான். ஆனால் நீங்கள் அவனை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்று காட்டும்போது அவனது ஈகோ சிதைந்து போகும். நான் இவ்வளவு செய்தும் இவன் என்னை திரும்பி பார்க்கக்கூட இல்லையே என்ற எண்ணம் அவனை மனரீதியாக பலவீனப்படுத்தும். தந்திரம் 4. எந்நேரமும் மகிழ்ச்சியாக இருங்கள். எதிரி எப்போது மகிழ்ச்சி அடைவான்? உங்கள் முகத்தில் கவலை இருக்கும்போதுதான். ஆனால் நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் சிரித்துக்கொண்டும் உற்சாகமாக வேலை செய்து கொண்டும் இருப்பதை பார்த்தால் அவனது பிளான் எல்லாம் தோற்றுப்போனதை அவன் உணர்வான். உங்கள் மகிழ்ச்சி அவனுக்கு ஒரு விஷமாக மாறும். எப்பொழுதும் புன்னகையுடன் இருங்கள். அது எதிரியின் நிம்மதியை கெடுக்கும். தந்திரம் 5. அவர்களின் பலவீனத்தை கண்டறியுங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பலவீனம் இருக்கும். சாணக்கியர் சொல்கிறார், யானையை அதன் தும்பிக்கையால் அடக்கலாம், சிங்கத்தை அதன் பசி மூலம் அடக்கலாம். அதுபோல உங்கள் எதிரியின் பலவீனம் என்ன? அவனது கோபமா, அவனது பேராசையா அல்லது அவனது பயமா? அமைதியாக இருந்து அதை கவனியுங்கள்.
சரியான நேரம் வரும்போது அந்த பலவீனத்தை தொடுங்கள். நீங்கள் அவனை அடிக்க வேண்டியதில்லை. அவன் பலவீனத்தை அவன் முன்னால் நிறுத்தினாலே அவன் தானாகவே விழுந்து விடுவான். தந்திரம் 7. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். எதிரி உங்களை கோபப்படுத்த பார்க்கிறான் என்றால் அவன் உங்கள் கடிவாளத்தை வைத்திருக்கிறான் என்று அர்த்தம். நீங்கள் கோபப்படும்போது உங்கள் புத்தி வேலை செய்யாது. நிதானமாக இருங்கள். சாணக்கியர் தனது எதிரியான நந்தவம்சத்தை வீழ்த்தியபோது அவர் எப்போதும் உணர்ச்சி வசப்படவில்லை. ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைத்தார். அமைதியான மனநிலையில் நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு எதிரியின் 1000 திட்டங்களை முறியடிக்கும். தந்திரம் 8. நண்பனைப் போல பழகுங்கள். இது ஒரு நுட்பமான தந்திரம். சில நேரங்களில் எதிரியை தூரத்தில் வைப்பதை விட அவனுக்கு மிக அருகில் நண்பனைப் போல பழகுவது நல்லது. இதன் மூலம் அவன் அடுத்து என்ன செய்யப் போகிறான் என்பதை நீங்கள் முன்கூட்டியே அறிய முடியும். அவன் உங்களுக்கு பின்னால் குழி பறிக்கிறான் என்றால் அந்த பக்கமே போகாமல் தப்பிக்க இது உதவும். அவனுக்கே தெரியாமல் அவனை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள். தந்திரம் 9. மர்மமாக இருங்கள். நீங்கள் அடுத்து என்ன செய்யப் போகிறீர்கள் என்பது உங்கள் எதிரிக்கு தெரியவே கூடாது. நீங்கள் வலது பக்கம் போவீர்கள் என்று அவன் நினைத்தால் இடது பக்கம் போங்கள். உங்கள் திட்டங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். மர்மமான மனிதர்களை பார்த்தால் உலகத்துக்கே பயம். அந்த பயம் உங்கள் எதிரியை தூங்கவிட